அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் வான் சிறப்பின் 3வது பாடல், விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அதாவது ஐயன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, விண் நின்று பொய்ப்பின், இப்போ மழை, விண்ணில இருந்து பெய்யக்கூடிய அந்த மழையானது பொழியலைனா, இந்த உலகத்துக்கு பொழியலைனா என்ன ஆகும் அப்படின்னா, விரிநீர். விரிநீர்னா என்ன அர்த்தம்? அந்த ஆறு, குளம், ஏரிகள் இதெல்லாம் என்ன ஆகும், வற்றி போய்விடும். வற்றி போயிடுச்சுன்னா விவசாயம் பண்ண முடியாது, பஞ்சம் ஏற்படும். பஞ்சம் ஏற்படுறதுனால உலகங்களுக்கு பசி பட்டினியால் மரணம் சம்பவிக்கும் இல்லையா? ஸோ மழை அப்படிங்கிறது இட்ஸ் மஸ்ட், நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த மழை அதனால தான் அதை அமிர்தம்னே சொல்கிறார். அவர் வாழ வைக்கிறதுனால அமிர்தம்னு சொல்கிறார். ஸோ இப்போ நம்ம ஆன்மீக ரீதியாக பார்க்கணும்னா, விண் நின்று பொய்ப்பின் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய விண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெளியிலிருந்து சொட்டக்கூடிய அந்த அமிர்தம். இப்போ எப்போ அந்த அமிர்தம் சொட்டோம்? நம்ம உள்நோக்கி தியானம் செய்யணும். உள்நோக்கி பயணப்பட்டு தியானம் தவமாக மாறி நம்ம அதை நோக்கி தியானமோ தவம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த அமிர்தம் சொட்டும். அப்படி சொட்டலை, நம்ம அதை உள்நோக்கி போகலை, நம்ம வீண் காலம் கழிச்சுட்டு நம்ம அதை நோக்கி போகாம நம்ம விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? நம்மளுக்குள்ள அந்த அமிர்தம்ங்கிற ஒரு விஷயம் சொட்டவே சொட்டாது. அப்போ சொட்டலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கும் பசி தாகம் உண்டாகும். பசி தாகம் உண்டாகும் பொழுது என்ன பண்ணுவோம்னா, நம்ம வெளியில இருக்கக்கூடிய உணவு தான் உட்கொள்வோம். அப்போ என்ன ஆகும்னா, மூப்பு உண்டாகும். மூப்புனா வயோதிகம். இப்போ வயோதிகம் உண்டானா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, நம்மளுக்கு மரணம் சம்பவிக்கும். நம்ம என்னைக்கும் மரணம் இல்லாமல் ஜீவிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அமிர்தம் அப்படின்னு ஒன்று வேணும். இப்போ அமிர்தம் அப்படின்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, நாம் தியானம் தவம் செய்து நம்ம உள்நோக்கி பயணப்படும் பொழுது தான் நம்மளுக்கு அந்த அமிர்தம் கிடைக்கும். இப்போ அமிர்தம் கிடைக்கணும், அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணணும்? என்றைக்கும் வழமையாக, சிரஞ்சீவியாக, இளமையோட டெத்லெஸ் லைஃப்பில் வாழணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி தான் விண் நின்று பொய்ப்பின் விரிநீர். விரிநீர்னா நம்மளும் இந்த உலகத்தில் ஜீவிச்சிருக்கிறதுக்கு, சிரஞ்சீவியாக வாழறதுக்கு வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அந்த பசியை நாம் பசி அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாமல் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அமிர்தம் பொழியணும். அதுக்கு நாம் தியானம் தவம் செய்யணும். சரியா? தியானம் தவம் செய்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை பெற்று நாம் என்றும் சிரஞ்சீவியாக இந்த உலகத்தில் டெத்லெஸ்ஸாக இரவா பெருநிலையை அடைந்து ஆனந்தமாக வாழும். ஓகேவா? தேங்க்யூ. நமஸ்தே மாஸ்டர்ஸ். இன்றைக்கி கபீர்தாசருடைய ரொம்ப முக்கியமான தோஹா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தோஹா. என்னென்னா, யாரையும் எந்த பொருளையும் துச்சமாக மதிக்கக்கூடாது, யாரையும் தாழ்ந்தவர்கள், நம்மளோட தாழ்ந்தவர்கள் அப்படின்னு யாரையும் அவமதிக்கக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத விளக்குற மாதிரியான ஒரு தோஹா பார்க்கலாம் வாங்க மாஸ்டர்ஸ். தினக்கா கபுகும் ந நிந்தியே ஜோ பாவன் தரு ஹோய, கபுகும் உடி ஆங்கன்னு பரே பீர் கனேரி ஹோய அப்படின்னா என்ன? தினக்கானா ஒரு வெக்கோல் துண்டு, தேவையில்லாத உபயோகம் இல்லாத ஒரு வெக்கோல். அந்த வெக்கோல் காலங்கீழே நம்ம மிதிச்சுன்னு போயிட்டே இருப்போம். ஆனால் அதை கூட நிந்திக்கக்கூடாது. நிந்தனை தான் திட்டுறது, அதை கூட நிந்திக்கக்கூடாது. எச்சி என் காலில் மாட்டுறது அப்படின்னு சமயத்தில் நம்ம மாட்டுறதுன்னு ஒரு மிதிச்சு தூக்கி போடுவோம். ஆனால் கபீர்தாசர் சொல்கிறார், அதே அந்த வெக்கோல் துண்டு பறந்து கண்ணில் விழுந்ததுன்னா நம்மளால் அந்த ஒரு நிமிஷம், ஒரு க்ஷண நேரம் இந்த உலகமே நமக்கு தெரியாது, அதை நினச்சி வருத்தப்படுவோம். அதனால் யாரையுமே இதில் என்ன சொல்கிறார், இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை விட தாழ்ந்தவர்கள் எந்த விதத்துலேயும், பணத்திலையாக இருக்கட்டும், பொருள்லையாக இருக்கட்டும், பதவியிலையாக இருக்கட்டும், புகழ்லையாக இருக்கட்டும், ஞானத்திலையாக இருக்கட்டும், எதுலேயுமே நம்மளோட துச்சவர்கள், நம்மளோட சிறியவர்கள், வயசில் கூட நம்மளோட சிறியவர்களாக இருந்தாலும் எதுலேயுமே அவங்க நம்மளோட சிறியவர்களாக இருந்தால் அவங்கள துச்சமாக நினைக்கக்கூடாது, துச்சமாக நினச்சி நிந்திக்கக்கூடாது. நிந்திக்கிறதுனா திட்டுறது.
திட்டக்கூடாது. ஒரு காலத்தில் ஒரு நாள் அவங்களுக்கே பலம் வரும். அப்போ அவங்களுக்கே பலம் வர நேரத்தில் அவங்களே நம்ம கண்ணை குத்துறதுக்கான ஒரு நிலைமை நம்மளே ஏற்படுத்தி அவங்களுக்கு கொடுப்போம். அதுவே ஒரு கண்ணுக்கு முள் மாதிரி ஆகிடும். அவங்களே நம்ம கண்ணை குத்துற முள்ளாக ஆகிடுவாங்க. அதனால் எப்போதும் யாரையுமே நிந்திக்கக்கூடாது. இந்த நிந்திக்கிறது ஏன் வருதுன்னா, நமக்குள்ளே ஒரு அகங்காரம், நான் உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு அகங்காரம் நம்ம மனசில் இருக்கிறதுனால தான் நம்ம மற்றவங்களை நிந்திக்கிறோம், அலட்சியப்படுத்துகிறோம். அப்போ முக்கியமாக கபீர்தாசர் என்ன சொல்கிறார்? மனசில் அகங்காரம் இருக்கக்கூடாது. அகங்காரம் இருக்கும்போது தான் மற்றவர்களை நம்ம தாழ்ந்தவர்களாக நினைப்போம். அகங்காரத்தை அழிச்சிட்டு ஞானம் பெறறதுக்கு ஞானம் பெற்று வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படின்னு இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் சொல்கிறார் மாஸ்டர்ஸ். நன்றி மாஸ்டர்ஸ். அவர் சொல்கிற ஒரு தோஹாவும் கடல்லேருந்து எடுக்க ஒரு முத்து, கடலில் முத்து குளிக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்போது கடலில் போன உடனே நம்மளுக்கு முத்து கிடைக்காது, உள்ளுக்குள்ளே போகணும், போனால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் எவ்வளோ எளிமையான வழியில் கபீர்தாசர் ஒரு முத்தையும் எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறார் பாருங்கள் மாஸ்டர்ஸ். அதனால் அவர் கொடுக்குற ஒரு முத்தையும், ஒரு முத்தை கூட தேவையில்லாததுன்னு நினைக்காம ஒரு முத்தையும் நமக்கு முக்கியமானதாக நினச்சி அவர் காட்டுற வழியில் நம்ம எல்லாரும் போகணும் மாஸ்டர்ஸ். நன்றி மாஸ்டர்ஸ்.